விளையாட வேண்டியது தானே. அப்படி அவங்களோட விளையாட பிடிக்கலன்னா என் கூட வந்து ஷட்டில் விளையாடுங்க. போலாம். என்ன சார்? எப்படிமா உன்னால இப்படி எல்லாம் இருக்க முடியுது? உன்னை பார்க்கும்போது பேசுறதுக்கு வார்த்தைகளே வரலாமா? ஒரே ஒரே பிரமிப்பா இருக்கு. இந்த சின்ன வயசுல இவ்வளவு பக்குவமா நடந்துக்கிறியம்மா. என்ன சார் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? இல்ல நிர்மலா, என் பையன் உனக்கு எவ்வளவோ கஷ்டங்களை கொடுத்திருக்கான். அப்பவும் அவன்கிட்ட எவ்வளவு கனிவா நடந்துக்கிறியே. சொல்ல போனா நானே உன் குடும்பத்துக்கு எவ்வளவோ கெடுதல்கள் பண்ணியிருக்கேன். என்ன சார் நீங்க இதெல்லாம் போய். நிர்மலா, நான் முதல்ல இங்க வந்தப்போ உன்னை பார்த்தேனே, அப்போ என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா பழைய கோபம் நான் உன் மனசுல இருக்குன்னு நான் உன்னை சந்தேகப்பட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறா. சார், என்ன ஒரு முழு மனுஷியா மாத்தந்தே இந்த வேலைதான். மத்தவங்களுக்கு உதவுறது எவ்வளவு பெரிய சந்தோஷம்னு நான் இந்த வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் கத்துக்கிட்டேன். ரமேஷ் முழுசா குணமாயிடுவாரு சார். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இத பாருமா, நீயும் பவானியா ரமேஷ்க்கு செஞ்ச இந்த உதவி இருக்கே, இது ஒரு சாதாரண உதவியே இல்ல, மிகப்பெரிய உதவி. அவன் உனக்கு எவ்வளவோ கெடுதல்கள் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் பவானிய பல வகையில தொந்தரவு பண்ணியிருக்கான். ஆனா இதை எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு அவன் குணமாகணும்னு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவனுக்கு உதவி பண்றீங்களே, இது அவன் உணரணும்மா. தன்னால பாதிக்கப்பட்ட ரெண்டு பெண்கள் இன்னைக்கு அவனை மனுஷனா மாத்திருக்காங்கன்னு அந்த மடப்பைய உணரணும். சார், மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. உங்க பையனை பழைய மாதிரி ஆக்கிறதுக்கு நான் பொறுப்பு சார். சரிம்மா. ஆமா, ரமேஷ் முழுசா கியூர் ஆற வரைக்கும் நீங்க இங்கதான் தங்க போறீங்க? இல்லம்மா, விசா 15 நாளுக்கு தான் கிடைச்சிருக்கு. அதனால நான் ஊருக்கு போய் ஆகணும். அதோட ரமேஷோட அம்மா ரொம்ப பதறி போயிருக்கா. அதனால்தான். ரமேஷ் எப்ப வெளியே விடுவாங்க? இங்க சில விதிமுறைகள்லாம் இருக்கு, அது அவர் சரியாகணும். எந்த மாதிரி விதிமுறையில அவர் அனுப்புவாங்கன்னு தெரியல. நான் வேணா விசாரிச்சு சொல்றேன் சார். நான் உனக்கு என்னம்மா கைமாறு செய்ய போறேன்? ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நடுவுல 1000 பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனா ஆரம்ப காலத்துல எங்களை ஆதரிச்சவரு நீங்க தான். அப்ப நாங்க சாப்பிட்ட சாப்பாடு உங்களோட தான் சார். அதுக்கான கைமாறு தான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி சொல்லாத. நீ என் பொண்ணுதான் அம்மா, நீ என் பொண்ணுதான். நீங்க தைரியமா சென்னைக்கு போறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க சார். ரமேஷை நான் பாத்துக்கிறேன். சரி, வரம்மா. அப்பா, பசிக்குதுப்பா. வீட்ல இருந்து வரும்போது தானே சாப்பிட்டு வந்த, அப்புறம் என்ன அதுக்குள்ள உனக்கு பசிக்குது? ஆனாலும் பசிக்குதுப்பா. ராமு, இங்க வா. என்ன சார்? இவளை பக்கத்துல இருக்கிற ஹோட்டல கூட்டு போய் டிஃபன் வாங்கி கொடு. சரி, வாம்மா. மாப்பிள, என்னன்னே தெரியல, இந்த இடத்துக்கு காலையில துடிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம 3 பேர் வேற ஒண்ணா உட்காந்துருக்கோமா, ஏதோ வில்லங்க வந்துருமோன்னு எனக்கே பயமா இருக்கு. டேய், வில்லங்கத்தை பக்கத்திலே உட்கார வச்சிருக்கோம், அப்புறம் பூசா எங்க இருந்து வரப்போகுது? அத நீ சொல்றியா? மாப்பிள, அது இல்ல மாப்பிள, வில்லங்க யார் மூலியமா யார் மேல விடிய போகுதுன்னு தெரியலையே. சார் வணக்கம். வணக்கம். யார் நீங்க? என் பேர் சின்னையா. வாங்கய்யா. என்னய்யா? சொல்லையா. நான் ஒரு ஹவுஸ் புரோக்கர். அப்படியா? வாங்க 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 வாங்க. உட்காருங்க.
சொல்லுங்க. அப்புறம் உங்க தொழிலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போயிட்டு இருக்குங்க. என்னங்க அப்படி சொல்றீங்க? இன்னைக்கு நல்லா சம்பாதிக்கிற தொழில் அது ஒண்ணுதானே. கையில ஒரு பையன், வாயில பேச்சு திறமை இருந்தா போதும், முதலீட தேவையில்லை. அது சரி, போஸ் எப்படி இருக்கான்? போஸா? என்னங்க நம்ம போஸ் பைய, நம்ம பையன் தான், உருப்படாத பையன். அவன் கடைசி வரைக்கும் உருப்படாம போவான் தான் நினைச்சேன். ஆனா அவன் நல்ல நேரம் ஒரு தடவை என்ன மீட் பண்ணான். சந்திரகுப்தன் சாணக்கியனை மீட் பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் நான் கொடுத்த டிப்ஸை யூஸ் பண்ணி இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய மனுஷனா உலா வந்துட்டு இருக்கான். அவன் தானே உங்களை அனுப்பி வச்சான். என்ன விஷயமா இருப்பா? நான் வந்தது ஒரு வேலையா தான். ஆனா போஸ்ன்னு எனக்கு யாரையும் தெரியாதே. அவரு என்ன அனுப்பலையே. அப்போ ரோட்ல நடந்து போயிட்டு நேரா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டீங்களா? இல்ல 3 கேன போய் உட்காந்துருக்காங்களே, அவங்களோட கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாமேட்டு வந்தீங்களா? என்னங்க நீங்க? விஜய்ங்கிறவங்க வீடு வேணும்னு சொன்னாங்க. காமாட்சி ஸ்டோர்ஸ்ல தகவல் சொன்னாங்க, அதான் வந்திருக்கேன். யாருங்க விஜய்? விஜய்னு ஒருத்தவங்க இருக்கிறது உண்மைதான். அவங்க தன்னிச்சையா செயல்படுற ஆள் இல்லையே. அண்ணே, அவர் சொன்னது கரெக்டா தான் இருக்கும். விஜய் தான் அவரை வீடு பார்க்க வர சொல்லிருக்கலாம். வாய மூடு. நாங்க ஆம்பளைங்க பேசிட்டு இருக்கோம்ல, ஊருக்கு பேசிட்டு. வாய மூடு. ஆம்பளை சொல்றல. ஈஸ்வரி சொல்றதுதான் கரெக்ட். பேசு ராஜி, நீ பேசு. உனக்கு அந்த உரிமை இருக்கு. ஏன்னா பேச்சு சுதந்திரம் இன்னும் நம்ம நாட்டுல இருக்கு. ஆமா, நான் பேசினா தட்டுவேன். உன் பொண்டாட்டி பேசினா மட்டும் தட்டி குடுப்பியாக்கும். இல்ல ஈஸ்வரி, ராஜு படிச்சவ. அவ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பொன்னெழுத்துக்களால பொறிக்கப்பட வேண்டியவை. அவ்வளவு அம்சமா இருக்கும். எடுத்து விடு ராஜே. போதும் போதும், வழியுது, தொடச்சுக்கங்க. இத முதல்ல பொண்ணெழுத்துக்களால் பொறிச்சு வைடா. மோதேவி என்ன செல்லம் கவுத்துட்ட? சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். முட்டைகோஸ் வாங்கி வச்சிருக்கேன், அத போய் என்ன பண்ணணுமோ அத வச்சுக்கிட்டு அடுத்த 5 ஆண்டு திட்டமே போட்டுடலாமே. ஏய் சுமாரு எல்லாம் அதுல தேங்காய் துருவி போட்டு பொரியல் பண்ணலாம்னு இருக்கேன். சார், நான் இருக்கட்டுமா போகட்டுமா? அது உங்க இஷ்டம். ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா பொரியல சாப்பிட்டு போலாம். அதுக்கு நீங்க இப்பயே கிளம்பி போயிடலாம். என்ன சார் நீங்க? நான் ஒரு வேலையா வந்தா நீங்க ஏதோ சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்களே. யார் நீங்க? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? யார பார்க்கணும்? சார், நான் ஒரு ஹவுஸ் புரோக்கர். விஜய்ங்கிறவங்க வீடு வேணும்னு சொன்னாங்க, அதான் வந்திருக்கேன். விஜய் வீடு கட்டாங்களா? உள்ள வாங்க. சிவராமா, விஜய் உன்னை பார்க்க வந்திருக்காரு. வணக்கம்மா. வணக்கம். நான் ஒரு ஹவுஸ் புரோக்கர். காமாட்சி ஸ்டோர்ஸ்ல உங்களுக்கு வீடு வேணும்னு சொன்னாங்க. ஆமா, இப்படி வாங்க. சொல்லுங்கம்மா, எவ்வளவு வாடகையில எதிர்பார்க்கறீங்க? டபுள் பெட்ரூம், தனி வீடு. என்ன வாடகை ஆகும்? 4000 இருந்து 5000 ஆகும். நல்ல ஏரியானா 6000 ஆகும். பரவாயில்ல, பாருங்க. 10 மாசம் அட்வான்ஸ், 1 மாசம் வாடகை கமிஷன். ஓகேங்களா? சரி. ஏமா, அடுத்த தெருவுலயே நீங்க கேக்குற மாதிரி நல்ல வீடு இருக்கு, அத வேணா பாக்கலாங்களா? பக்கத்துலயா? அது மட்டும் வேண்டாம். பக்கத்துல இருக்கிறது தொந்தரவு தான். நீங்க தள்ளி இருக்கிற ஏரியாவிலேயே பாருங்க. இந்த வலசரவாக்கம், மிருகம்பாக்கம் அந்த மாதிரி ஏரியாலயே பாருங்க. இங்க மட்டும் வேண்டாம். சரிங்கம்மா, நான் நல்ல வீடா பாத்துறேன். வரட்டுங்களா? சரிங்க, வரேங்க. விஜய், நீ தனியா போகணுங்கிற முடிவை சரியா தப்புங்கிற பேச்சுக்கு நான் வரல. ஆனா பக்கத்துல இருக்க வீட்டை பத்தி சொன்னதுக்கே வேகமா கோவமா வேண்டான்னு சொன்னீங்க. அது ஏமா? ஏமா, எதுக்கு உன் மனசுல இவ்வளவு துவேஷம்? ஏமாமா, நான் ஏன் இந்த முடிவுக்கு வந்தேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அப்படி இருந்து இந்த மாதிரி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? மத்தவங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் நீங்க வக்காலத்து வாங்குவீங்க, சப்ப கட்டு கட்டுவீங்க, அப்படித்தானே அர்த்தம்? விஜய், எதுக்கு பாப்பாட்ட படபடன்னு பேசிட்டு இருக்க? தேவையில்லாத ஒரு விஷயத்தை எதுக்கு இப்படி போதாகரமாக்குற? இது பாருங்க, எல்லாத்துலயும் தலையிடுற பழக்கத்தை நீங்க முதல்ல நிறுத்துங்க. நாங்க ஏதோ பேசிட்டு இருக்கோம், நீங்க எதுக்கு அனாவசியமா தலையிடுறீங்க? பேசாம போங்க. விஜய், எதுக்கு இவ்வளவு ஆவேசம்? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காது. இவ்வளவு ஆவேசம் படபடப்போம் நல்லது. அது உனக்கு தான் கஷ்டம். இது பாருங்க மாமா, எப்போ எப்படி பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும். விஜய், என்ன நீ பெரியவங்கன்ற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க? அதானே மாமா இப்படி வெடுக்கிற எடுத்துட்டு பேசுற. பெரியவங்கிற மரியாதை வேண்டாம் உனக்கு? அடேங்கப்பா, நீங்க மாமா கொடுக்கற மரியாதை என்னன்னு எனக்கு தானே தெரியும். எனக்கு மாமா கிட்ட மரியாதை இருக்கு, அத நீங்க யாரும் கத்து தர வேண்டாம். போய் உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. விட்டுருவனா நானு? கோபி வரட்டும்.
உங்க அப்பா பேர் ரவி தானே? அம்மா பேர் லீலா தானே? என்ன பாதி உங்க உன்னை காணும் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. வா வீட்டுக்கு போ. மீனா 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 எங்கட போன நீ? சாப்பிட்டியா? என்ன மீனா நீ எங்க போன? அம்மா நான் மீனா இல்லம்மா ஜெயா. அம்மா நான் மீனா இல்லம்மா ஜெயா. காணாம போன மீனா இது இல்லையா? ஆமா, அந்த மீன் இங்க இவ்வளவு பாத்தீங்க? இல்ல மாமா, நான் மீனாவை தேடி போட்டோ வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்தேன். இவ ரோட கிராஸ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தா. சரி நானும் மீனா தான் நினைச்சுக்கிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சேன். அப்பா பேர் ரவி, அம்மா பேர் லீலானா. சரி மீனா தான் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். ஏண்டி அவதான் எங்கேயோ போயிட்டா, நீ எதுக்கு தனியா கிளம்பி வந்த? அம்மா பார்க்க வந்தியா? இல்லம்மா. என்னம்மா நடந்துச்சு சொல்லு. அம்மா அப்பா என்ன கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரா, அங்க ஒருத்தோட என்ன சாப்பிட்டு அமிச்சாரா, அவர் இத வரேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனாரா. நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேனா. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? அண்ணே காசு இல்லாம சாப்பிட்டுருக்கான் அவன். பின்னாடி கூட்டிட்டு போய் 4 சாத்தி அனுப்பு. நீ சாப்பிட்டு நான் பாத்ரூம் எங்கம்மா கூட வந்தவரு? அது அது காசு இல்லையா? காசு இல்லாம எப்படி ஒரு அடி வாங்குறான் பாத்தியா? நல்ல வேலை செல்வன் தம்பி பார்த்து இந்த பொண்ணாயது கூட்டி இருந்தாரு. இல்லன்னா இந்நேரம் 2 பொண்ணையும் தேடிட்டு இருப்போம். ஏன் லீலா, உனக்கு கூட இவ மீனாவா ஜெயாவான்னு தெரியாம போச்சா? இல்லக்கா, மீனா காணாம போன சமயத்துல இவ வந்த உடனே ஒரு நிமிஷம் நான் இவதான் மீனான்னு நினைச்சிட்டேன். அப்பா இவளை காணன்னு அவர் தேடிட்டு இருப்பாரு. கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்கப்பா. வாமா போலாம் வா. இல்ல தாத்தா நான் போக மாட்டேன். ஏன்டா போக மாட்டேங்கிற? இல்லம்மா நான் உன் கூட தான் இருப்பேன். இந்த பாரு அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுமா. பாப்போம். இல்ல தாத்தா நான் அம்மா கூட தான் இருப்பேன். அப்பா கூட இருக்க மாட்டேன். பாருங்க பாரு, நீ போலேனா அப்பா கோச்சு பாருல. இல்ல பெரியம்மா நான் அப்பா கூட இருக்க மாட்டேன். என்ன இப்படி இப்படியாவது முடிக்குது? அப்பா அவருக்கு ஒரு போன் பண்ணியாவது சொல்லிடுங்கப்பா. ஆமா சொல்லணும். ஹர்ஷா, 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 இங்கே படுத்திருக்க. ஹர்ஷா, 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 ஹர்ஷா எழுதுருமா. நான் என்ன முக்கியமான விஷயம் பேசணும். வா. என்னன்னு சொல்லுங்க. கூட சொல்றேன். வா ப்ளீஸ் கெட் அப் கம். இந்தா இங்க உட்கார். என்ன விஷயம்? ஹர்ஷா, உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு உன் ஜாதகத்தை சென்னையில ஒரு தரகர்கிட்ட கொடுத்திருந்தேன். யூசுவலான விஷயம் தானே. ஓகேப்பா, ஆனா அது அவர் யார் வீட்டில் கொடுத்திருக்காரு தெரியுமா? யார் வீட்டில்? உங்களோட வேலை செய்யுதே பவானி, அவங்க வீட்டில் கொடுத்திருக்காருப்பா. யார் வீட்டில்? உங்களோட ஒர்க் பண்றாளப்பா பவானி, அவங்க வீட்டில் தான். என் கூட வேலை பார்க்குற பவானியா? ஆமா பா. தேங்க்யூ பா, தேங்க்யூ. ஐம் சோ ஹாப்பி, ஐம் சோ ஹாப்பி அண்ட் சோ கிரேட்.
சோ கிரேட் பா. தேங்க் யூ பா. நோ நோ நோ. ஐயோ என்னால இதை நம்பவே முடியலப்பா. ஹர்ஷா ப்ளீஸ் கூல் டவுன் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னப்பா சொல்றீங்க? அவ வீட்டுக்கு என் ஜாதகம் போச்சு, அதுவே போதும்பா, அதுவே போதும் எனக்கு. இல்லப்பா, அவங்க வீட்ல இருந்து பாசிட்டிவான சிக்னல் நமக்கு கிடைக்கலப்பா. என்னப்பா குழப்பறீங்க? ஹர்ஷா, என்ன நடந்ததுன்னு தெரியல, ஜாதகத்தை திருப்பி அமிச்சிட்டாங்கப்பா. அது ஹர்ஷா, ஹர்ஷா ரொம்ப துரதிருஷ்டசாலிப்பா நானு. டேய், இதாண்டா உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். ஏதாவது சந்தோஷமா நடந்துட்டா ஓவர் எக்ஸைட் ஆயிடுற, இல்லன்னா டோட்டலா அப்செட் ஆயிடுற. இத பாரு ஹர்ஷா, ஆசைப்படுறதுல தப்பு இல்ல, ஆனா அந்த ஆசை நிறைவேறாம போகும்போது அப்செட் ஆக கூடாது. இதெல்லாம் ஒரே மாதிரி தாங்கிக்கிற மனப்பக்குவம் வேணும்பா. உன்னை நினைச்சா ரொம்ப மனசு கவலையா இருக்குப்பா. இன்னும் ஒரு சின்ன குழந்தை மாதிரியே இருக்கே. இத பார், ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். நீ ஒரு காலேஜ் டீச்சர், அது முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்செட் ஆகலாமா? சொல்லு பார்க்கலாம். ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். நீ ஒரு காலேஜ் டீச்சர், அது முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்செட் ஆகலாமா? சொல்லு பார்க்கலாம். Cheer up, my child. Cheer up.